வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபினிட் டேரட் தமிழ் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நான் பிரபா. நீண்ட நாள் கழித்து இந்த ரீடிங் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன். மனசுக்கும் உடலுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவையாக இருந்தது. அதற்காக இந்த கேப்பை இனிமேட்டுக்கு ரீடிங் வரும் அப்படின்றதோட இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு குருவுக்கு உகந்த நாள். அதாவது வியாழக்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் உள்ள குருக்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கும்பிடுற ஸ்பிரிச்சுவல் குருக்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் இப்போது சில நிகழ்வுகள் மூலயமா பாடம் சொல்லி கொடுத்துட்டு சிலர் போயிருக்கலாம். அதன் மூலிமா சில பாடம் படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம வாழ்க்கையில் போகிற வழியிலெல்லாம் நம்ம பாடங்கள் படிப்போம். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறவங்க கூட குருன்னு எடுத்துக்கலாம். அப்படி உங்கள் குருக்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கற்றுக்கணும், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன பாடத்தை பழகணும் அப்படின்றத இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். இதில் வர மெசேஜ் உங்களுக்கு மனசுக்கு எது நெருக்கமாக இருக்கோ அந்த மெசேஜ் இது எனக்கானதுன்னு எடுத்துக்கோங்க. மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க. வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வெறும் டேரட் கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8 கார்டு. அதிலேருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன, உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த ரீடிங் மூலிமா பார்க்கலாம். வாங்க. இந்த ரீடிங் பொறுத்தவரையிலையுமே ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு என்ன பண்ணணுன்றதை டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உறவுலயா இருக்கட்டும், இல்லை லவ் லைஃப்லையா இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே சரி, நீங்களோ இல்லை உங்களுடைய எதிராளியோ, எதிரில் அதாவது பார்ட்னராக இருப்பாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் யாருக்காக இதை நினச்சி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை ஒரு பக்கம் இருந்து மட்டும் நிறைய அன்போ இல்லை ஒரு உதவியோ ஒரு சப்போர்ட்டோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் இருந்து அந்த அளவு இல்லை அப்படின்றது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது அது எந்த உறவில் இருந்தாலுமே சரி, அது எந்த உறவுன்னா காதல் உறவாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி, அப்பா அம்மா, எந்த ஒரு உறவுலேயுமே நம்ம ஒரு பக்கம் கொடுக்குறோம்னா இன்னொரு பக்கம் அதற்கு திரும்பியும் நமக்கு வரவு இருக்கணும். நம்ம ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் அது பேலன்ஸ்டு இருக்காது. அது நம்ம பக்கமாக இருந்தாலும் சரி, அவங்க பக்கமாக இருந்தாலும் சரி, அது எந்த இதுன்னு பார்த்து அந்த பேலன்ஸை கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்குறீங்கன்னா அவங்க அதே அளவு உங்களுக்கு திரும்பியும் வேறு வகையில் செய்கிறாங்களான்னு கவனியுங்க. இல்லை மற்றவர்கள் உங்களுக்கு நிறைய செய்கிறாங்க, நீங்கள் இன்னும் அவங்க உறவை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க அளவு உங்களால் பண்ண முடியுதா அப்படின்றதையும் இந்த இதில் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அது ஒரு பாடமாக உங்களுக்கு உங்கள் குருமார்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப பேலன்சிங்கும் முக்கியம். ஒரு பக்கம் மட்டும் தராசு உயர்ந்திருந்தால் அது சரிசமம் வராது. ஒரு நாள் அது நம்ம கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம உறவுகளை எப்பயும் காப்பாற்றி வச்சுக்கணுன்னா 2 பக்கம் இருந்தும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அது உங்கள் பக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் வைங்க. மற்றவர்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க, செய்யலைன்னா அதை கேட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி பழகுங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கவனம் செலுத்தாமல் சில உறவுகள் இருந்தீங்கன்னா அந்த கவனத்தை கொடுங்க அவங்களுக்கு அப்படின்றதையும் இந்த ரீடிங் மூலிமா உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய பாடம் என்னென்னா, எந்த ஒரு லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத ஏதோ ஒரு இழப்போ ஒரு சம்பவமோ நிகழலாம். அதை நினச்சி வருத்தப்பட்டு எல்லாமே கைவிட்டு போனதாக நினச்சி ஒரு தனிமைப்பட்டதாக நினச்சி இல்லாமல் அதிலிருந்து வெளியே புது தொடக்கத்தை தொடங்க பாருங்க அப்படின்றத உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கைனா ஒரு இழப்போ ஒரு சம்பவமோ அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, இன்னும் வாழ்க்கை இருக்குது. அப்போ அதிலேருந்து எழுந்து மீண்டு வரணும்னா நம்ம மற்றவர்கள் நமக்கு உதவுறாங்களோ இல்லையோ, நம்ம மனசால் நம்மளுடைய நம்பிக்கை மூலியமாக அடுத்த அடியை எடுத்து வைக்க ஒரு புது தொடக்கம் தொடங்கணும். அது முடிஞ்சது தான். வாழ்க்கையில் நல்லது கெட்டது இரண்டும் வரும். கெட்டது நிகழ்ந்தால் ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அதோடு நம்ம வாழ்க்கை நின்று போகிறதில்ல. மேற்கொண்டு நம்ம அந்த வாழ்க்கையை வழிநடத்தி போகிறதுக்கான
சாத்தியங்கள் இருக்குது. அதுக்காக நீங்கள் அதையே அந்த நிகழ்ந்து போனதுலேயே உங்கள் மனசையும் உங்கள் வாழ்க்கையும் நிறுத்திடாமல் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க பாருங்கள். அடுத்த ஒரு அடியை எடுத்து வைக்க பாருங்கள் அப்படின்றத உங்கள் குருக்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்றது ஒரு பழமொழிக்கேற்ப எது நல்லது எது கெட்டது அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா பார்க்குறது எல்லாமே நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவையில்லாத தவறான விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு நல்லதாக தெரியலாம். இல்லை பார்க்குறதெல்லாம் நல்லவங்க, இல்லை இது நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மாயை அது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தரம் பிரித்து பார்க்குற அளவு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் வாழ்க்கையில். இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த மாதிரி நல்லா பேசி பழகிட்டுருப்பாங்க, இல்லை ஒரு வேலையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கலாம், அது நல்லா முடிய போகுதுன்னு நினச்சிட்ருக்கலாம். அதெல்லாம் வந்து சில செயல்கள்னால சில மனிதர்கள்னால உங்களை ஏமாற்றம் கொடுத்துட்டு அதை விலகி போக ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்குள்ளேயும் பல தேவையில்லாத வாழ்க்கைக்கு தேவையில்லாத மனிதர்களோ செயல்களோ விஷயங்களோ நிகழ்வுகளோ இருக்கும். அதையும் இனம் கண்டு பிரித்து பார்க்குற தன்மை வேண்டும் உங்களுக்கு அப்படின்றத உங்கள் குருமார்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறதெல்லாம் மாயையாக தெரியலாம், உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவோ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவோ நல்ல மனிதர்களாகவோ எல்லாமே தெரியலாம். ஆனால் உங்கள் உள்ளார்ந்து நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் உங்கள் உள்ளார்ந்து யோசிக்கும்போது கேட்டு பார்க்கும்போது இது சில விஷயங்கள் வந்து நல்லா பழகிற மனிதர்கள் கூட உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சி தரக்கூடியது, தற்காலிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது நீண்ட நாளைக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்காது. சில தேவையில்லாத அடிக்ஷனில் கொண்டு போய் விடலாம். இல்லை இப்போ வந்து சிலர் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு 1000 கொடுத்தா திரும்பி ரிட்டர்ன் ஒரு 1000 சேர்த்து 2000 வருது. இல்லை இந்த இரிடியம் அந்த மாதிரிலாம் மோசடிகள் அந்த மாதிரியெல்லாம் சில கேம்லிங்லாம் நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒரு பணம் வருது ஈஸியாக அப்படின்ற மாதிரி, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி யாருன்னா உங்களை நம்ப வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குருமார்கள் சொல்கிறாங்க. அதே போல் உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களை நல்ல மாதிரியே இருந்து ஏமாற்றலாம். அதில் நீங்கள் இனம் காணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நிகழ்வுகள் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் அதே நம்ம விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேறு யாருக்குன்னா செய்யலாம். இல்லை நமக்கே நம்ம செஞ்சிட்ருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் தள்ளி போடுறதோ, இல்லை நம்மளையே நம்ம ஏமாற்றிட்டுருக்கிறதோ, இருக்கிறதே போதும் அப்படின்னு ஏமாற்றிட்டுருக்கிறதோ, உங்கள் ஆசைகள் விருப்பங்களை மதிக்காமல் போதும் இருக்கிற வாழ்க்கையே வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி லைஃப்பில் இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கவனம் வைக்கணும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை மற்றவர்களோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களை நீங்கள் நிறைய விஷயத்தில் ஏமாற்றிட்டுருக்கீங்க. எல்லோரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்கலாம் கிடையாது. நம்மளை தான் நாம் சப்போர்ட் பண்ணிக்கணும், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு மேலே போகணும் அப்படின்றத உங்கள் குருக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கட்டும், அந்த விஷயங்கள் வந்து 2 மடங்கா 3 மடங்கா எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். அது திரும்ப நம்மளுக்கு வட்டியும் முதலுமா வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சளவு நம்ம மற்றவர்களுக்கு நல்லதே செய்யலாம். நமக்கும் அந்த நல்லதுகள் திரும்பி பல 100 மடங்காக வந்து சேரட்டும் அப்படின்றதையும் உங்கள் குருக்கள் சொல்கிறாங்க.
நம்மள சுத்தி இருக்கவங்களும் நமக்கு நல்லது பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் நல்லது நடந்து, அந்த ஆசீர்வாதம் போகட்டும் அப்படின்னு நம்ம எப்பயுமே வாழ்த்தலாம். அதேபோல நம்மள ஏமாத்தணும் அந்த மாரி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது வந்து இந்த பிரபஞ்சமோ, நீங்க நினைக்கிற குருமார்களோ, நினைக்கிற இறை நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா, இறை சக்திகளோ அவங்களுக்கான பலன் கண்டிப்பா குடுப்பாங்க. அதையெல்லாம் நம்பி மற்றவர்கள் நமக்கு செஞ்சுட்டாங்களேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காம, நம்ம வாழ்க்கையில நம்ம கவனத்த செலுத்தலாம். அப்படின்றத உங்க குருமார்கள் உங்களுக்கு தெளிவா உணர்த்துறாங்க. இதுதான் இன்னைக்கான ரீடிங். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்றவங்களுக்கு நன்றிகள். வ அடுத்த ரீடிங் ஒரு நல்ல ரீடிங்கோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.